முருங்கைப்பூ சூப்பு. இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு முருங்கைப்பூ எடுத்துக்கோங்க. 4 பூண்டு, 4 வெங்காயம், தோலோடவே கூட வச்சுக்கலாம். ஏன்னா இது ஃபில்டர் பண்ணி தான் குடிக்க போகிறோம். நல்லா தட்டிக்கிட்டு தண்ணியில் போட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்தில் அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் நல்லா இறங்கும். இறங்கினதுக்கப்புறம் வடிகட்டி பெப்பர் சால்ட் போட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். முருங்கைப்பூ நல்ல ஸ்வீட்டிஷ் டேஸ்ட்டாக இருக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் முருங்கைப்பூவை முருங்கைக்கீரையோடு போட்டு கூட பொரியல் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். நிறைய முருங்கைப்பூ இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த பாருங்கள், முருங்கைப்பூ, சின்ன வெங்காயம், பூண்டு ஒன்றும் பாதியமாக நறுக்கியாச்சு. நச்சு எடுத்த பிறகு இதை இந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு, தண்ணி ஒரு கொதி வந்தால் போதும், உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ தட்டு போட்டு மூடி ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஃபில்டர் பண்ணி பாருங்கள், இதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், தண்ணியோட கலர். பெப்பர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சூடாகவே குடிங்க, நல்லாயிருக்கும். சால்ட், செம்மையான சூப் ரெடி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முருங்கைப்பூ சூப் ரெடி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வணக்கம்.